உங்கள் வசந்தசேகர். இந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சை மறுபடியும் ஆரம்பிக்குது. சும்மா இருந்தது. இது இந்த பத்திரிகையாளர் கேட்டு இது மறுபடியும் தீபத்தை விடுவீங்களா அது மாதிரி அவர் நிருபகுமாரை போய் கேட்டாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீடிச்சது அதுதான் இப்போயும் நீடிக்கும். ஒன்று சொல்கிறோம், அதுக்கு எதுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க? ஏற்கனவே திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, அவங்க அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இன்னொரு திமுக ஆகிறதுக்கு எதுக்கு? ஏற்கனவே தான் திமுக இருக்குது, அதை அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது பண்ண விடாமல் ஆகிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் நான் இதே பண்ணுவேன்னா அது இன்னொரு திமுக அங்கே தமிழ்நாட்டில் உருவாயிச்சு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க அது பேச்சு பொருளாகும். மக்கள் உங்களை நம்பி தான் ஓட்டு அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்துக்கள் ஒரு சாரார் ஓட்டு இல்லை, அனைத்து ஓட்டுகள் விழுந்திருக்கு. அதில் இந்துக்கள் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு. இந்துக்கள் ஓட்டு வாங்கிட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துங்கள்லாம் கிடையாது, சொல்ல முடியாது. நான் வாங்கலைன்னுலாம் சொல்ல முடியாது. கடைசியில் பார்த்தா இவங்கனால ஏற்ற விடாங்க. பார்த்தா இத்தனைக்கும் கோர்ட்டு ஆர்டர் போட்டு, கோர்ட்டு ஆர்டர் இல்லைன்னா கூட நீங்கள் சரி தன்னிச்சையெல்லாம் செயல்பட முடியாது, அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் கோர்ட் ஆர்டர் இருக்குது, அங்கே ஏற்ற சொல்லி அவங்களே நீதிபதி அவர்களே இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே அது முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏற்ற விட மாட்டோம். முன்னாடியே நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதே மாதிரி தான் ஒன்றும் சொல்லியிருக்கார். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு இந்த மறுபடியும் அதே ரூட்டு, இந்த திராவிட ரூட்டு அதே பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்லாம் தெரியாதுங்க. அது அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்க.